Hi friends, welcome to TamilTechAcademy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டீபக்கிங். எப்படி வந்து பக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு மல்டிப்ளை ஃபங்க்ஷன். ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோஸில் எழுதியிருப்போம். இப்போ நம்ம 2-3 ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். இங்கே பிரிண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுப்போம். அதுக்கு பிறகு இந்த ஃபங்க்ஷன் மல்டிப்ளைங்கிறத வந்து கால் பண்ணுவோம். ஸோ 1 2 3 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அவுட்புட் 6. ஸோ இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு எரர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இங்கே. ஸோ இப்போ அதற்கு வந்து ஒரு இண்டென்டேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ப்ரோக்ராமை சேவ் பண்ணி ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1 மட்டும் தான் கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பிரிண்ட் ஆகிருக்கு, அதுக்கு ஒரு மல்டிப்ளை ஃபங்க்ஷனில் 1 பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் நம்ம அவுட்புட் 6 வரல அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டீபக்கிங். அதை இப்போ செய்வோம். ஸோ டீபக்கிங் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு வண்டு ஐக்கான் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஜேசான் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இதை அழுத்தணும் நீங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜேசான் ஃபைல் க்ரியேட் ஆகும். இதை வந்து நம்ம பெருசாக மாடிஃபிகேஷன்லாம் பண்ண போகிறது இல்லை. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அப்படி இருக்கட்டும். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இங்கே நம்மளுடைய ஃபோல்டரில் வந்து launch.json அப்படின்ட்டு அந்த ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பியும் நம்ம அந்த டீபக்கிங் போகிறோம். ஸோ அந்த டீபக்கிங்கில் வந்து இங்கே இந்த பைத்தான் கரண்ட் ஃபைல் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து டீபக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து இங்கே கர்சரை இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது எந்த இடத்துல டீபக் பண்ண போகிறோங்கிறது அதை வந்து நீங்கள் இங்கே இந்த கர்சரை வந்து எந்த ஃபங்க்ஷன் எந்த லைனில் வைக்கிறீங்களோ அங்கேருந்து இங்கே கொடுத்துருக்க இந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்லைன் பிரேக் பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு புள்ளி தெரியல, எதுக்கு பேர் தான் பிரேக் பாயிண்ட். ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராம் வந்து இந்த லைன் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு yellow கலர் ஃபில் தெரியுது. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் தான் ரன் ஆகிருக்கு. இதுக்கு அப்புறமா உள்ள அந்த லைன் வந்து ரன் ஆகலை. ஸோ நம்ம இப்போ வந்து லைன் பை லைனாக இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ இந்த லைன் 8ல் இருக்கோம். இப்போ அடுத்த லைன் 9க்கு போகிறோம். ஏன் நம்மளுக்கு 1 கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு இந்த ஏரோ பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணதில் ஒரு F10 அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த லைன் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. ஸோ லைன் 8 ரன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது 9க்குள்ளே போகிறோம். இந்த லைன் 9 உள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா லைன் 9க்கு அப்புறம் வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் லைன் 9 உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் இன்டூ பண்ணி பார்க்கணும். ஸோ அதற்கு வந்து இங்கே ஸ்டெப் இன்டூக்கு வந்து F11 அந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அது உள்ளே போகிறோம். அது உள்ளே போயிட்டதுக்கப்புறமா நமக்கு என்ன தெரியுது, இந்த மல்டிப்ளை 1 2 3 அப்படிங்கிறது வந்து கால் ஆகிருக்கு. அதான் இப்போ இந்த லோக்கல் வேரியபிள் 1 2 3 அப்படின்னு டிஃபைன் ஆகிருக்கு. உங்கள் லெஃப்ட் சைடில் உள்ள பேனலில் பார்த்தா தெரியும். அதற்கப்புறமா அடுத்த ஸ்டெப் 1 by 1 போவோம். டோட்டல் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ரன் ஆகும். டோட்டல் 1 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இந்த ஃபோர் லூப்பில் போகுது. ஸோ இப்போ இந்த லூப்பை ரன் பண்ணுறதுக்கு திருப்பியும் ஸ்டெப் இன்டூலே கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இந்த பார்த்திங்கன்னா டோட்டல் ஸோ 1 இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேரியபிள் 1. ஸோ 1 டைம்ஸ் 1 டோட்டல் 1ஆகவே இருக்குது. அதற்கு பிறகு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்போ வெளியாக போகுது. இந்த லைனை ரன் பண்ணால் வெளியாகிடும். கரெக்டாக? ஏன்னா நம்ம இண்டென்டேஷன் ஒரே ஒரு லூப்புக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதோடு நம்ம வெளியாகி இங்கே திருப்பியும் லைன் 9க்கு வந்துடுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டு முடிஞ்சிருது. அதோடு நம்மளுக்கு அவுட்புட்டும் கிடச்சிருது.
இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பார்த்த அந்த சீனில் வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம குயிக்காக திருப்பி இந்த டீபக்கிங் பார்த்துருவோம். ஸோ ஸ்டெப் ஓவர் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணி ஒன்று டீட்டெயில்டாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது வந்து டோட்டல் டைம்ஸ் 1 அது முடிஞ்சிருது. இந்த ரிட்டன் டோட்டல் அப்படிங்கிற லைனில் இன்டென்டேஷன் பண்ணியிருக்கிறனால இந்த ஃபஸ்ட் இட்டரேஷன்லேயும் முடிஞ்சு வெளியாகிடுது. ஸோ இன்டென்டேஷன் கரெக்டாக எழுதுனா இந்த லூப் வந்து கரெக்டாக வேலை செய்யும். நம்ம மல்டிப்ளை ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு நம்பரையும் டைம்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே இந்த இன்டென்டேஷன் போட்டிருக்கிறனால வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட் வந்து 1 மட்டும் தான் அந்த டோட்டல். ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த லூப்பு போயிட்டு முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு தெரியும் இங்கே 3 நம்பர் இருந்திருக்கு. இந்த ஒரே ஒரு லூப்பை முடிச்சுட்டு இங்கேருந்து வெளியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ இந்த லைனில் பிரச்சனை இல்லை, இதுக்கு அடுத்த லைன் இதில் தான் பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த டீபக்கிங் ஃபங்க்ஷன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இது சரி செய்கிறோம். ஓகே, அதுக்கப்புறமா திருப்பியும் டீபக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த லைன் 9குள்ளே நம்ம திருப்பி ஸ்டெப் இன்டூ பண்ணி ஒவ்வொரு லைனாக ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் இட்டரேஷன் கரெக்டாக போகுது, டோட்டல் டைம்ஸ் 1. அதுக்கப்புறமா வந்து திருப்பி நம்மளுடைய ரெண்டாவது நம்பருக்கு போகுது, அதையும் யூஸ் பண்ணி டைம்ஸ் 2 பண்ணுறோம். ஸோ நம்ம டோட்டல் வந்து கரெக்டாக மாறிடும். இப்போ மாறிச்சு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம மூணாவது இட்டரேஷனுக்கு போகிறோம். அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற நம்பர் 3. ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் கூட மல்டிப்ளை பண்ணுறோம், டோட்டல் 6ஆக மாறிடுச்சு. ஸோ 3 தடவை இட்டரேட் ஆகிருக்குது, ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது 3 நம்பர் தான். அதுக்கப்புறமா இந்த ஃபோர் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டு இங்கே கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ டீபக்கிங் எப்படி யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பொறுமையாக கண்டுபிடிச்சோம். ஸோ பிரேக் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் டீபக்கிங் மோடில் ரைட் பண்ணணும், அதுக்கப்புறம் டீபக்கிங் மோடில் ரன் பண்ணணும். இங்கே சைடில் உள்ள பேனல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் நம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால இங்கே உள்ள அந்த கீஸை வந்து நீங்கள் உங்களுக்கு மெமரைஸ் பண்ண முடிஞ்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த லைன் பட்டன்ஸ் வழியாகவே கிளிக் பண்ணி ஒவ்வொரு லைனை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டீபக்கிங்கோட பேசிக்ஸ். ரொம்ப அழகாக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.